Hello guys, welcome back to my YouTube channel. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா most of the people வந்து ரொம்ப நாள் கேட்டிட்டு இருந்த வீடியோ தான் இது. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா how to learn video editing in 2025 தான் பார்க்க போறோம். Free courses to learn video editing. என்னென்ன YouTube சேனல்ல இருந்து நம்ம ஈஸியா வீடியோ எடிட்டிங்க கத்துக்க முடியும் and free video editing softwares பத்திலாம் நான் சொல்ல போறேன். So இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். So இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு வந்து film makingல, digital மீடியால இல்ல visual storytellingல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படினா நீங்க வீடியோ எடிட்டர் ஆகலாம். சோ மோஸ்ட் ஆஃப் தி வீடியோ எடிட்டர் பாத்தீங்கன்னா ஃபிலிம் மேக்கிங் கோர்ஸ் வந்து லேர்ன் பண்ணிருப்பாங்க. ஏதாவது ஒரு ஏஜென்சில போய் ட்ரெய்னிங் எடுத்துப்பாங்க. ஸ்டோரி டெல்லிங் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கும். இல்ல அப்படினா சிமிலர் பீப்பிளோட நெட்வொர்க் வச்சிருப்பாங்க. அவுட்ஸ்டாண்டிங் போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த டிகிரி ட்ரெய்னிங்ல ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க ஈஸியா ஆன்லைன்லயே வீடியோ எடிட்டிங் கத்துக்க முடியும். சோ அத பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ இந்த வீடியோ எடிட்டர்ஸ் டெய்லி வர்க் என்ன பண்ணுவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. வீடியோ ஸ்லிப்ஸ், சவுண்ட் ட்ராக்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸை வந்து ஒரு ஃபைல்ல ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸோட கொலாபரேட் பண்ணி எந்த ஆங்கிள் ஷார்ட் வச்சா நல்லா இருக்கும்னு பார்ப்பாங்க. ஸோ அதை வச்சு ஒரு விஷுவல் ஸ்டோரியை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. வீடியோ கிளாரிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அண்ட் அந்த வீடியோக்கு வந்து கலர் கிரேடிங் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் த பேசிக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் வீடியோ எடிட்டிங் பற்றி கற்றுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபார்மேட்ஸ், MP3, MP4, MOVயா அதை பற்றிலாம் கற்றுக்கணும். அண்ட் வீடியோ டைம்லைன்ஸ் பற்றி கற்றுக்கணும். அண்ட் வீடியோ டிரான்சிஷன் எந்த இடத்துல எந்த டிரான்சிஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் கற்றுக்கணும். அண்ட் ஆல்சோ கீ ஃப்ரேம்ஸ் எப்போ வந்து கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் கற்றுக்கணும். ஸோ ஒரு வீடியோவில் உங்கள் ஸ்டோரியை வந்து எப்படி கன்வே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் கற்றுக்கணும். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ். நான் இப்போ சொல்ல போகிற வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸை வந்து நீங்கள் பிகினர் லெவலில் இருந்தாலும் சரி இல்லை அட்வான்ஸ் லெவலில் இருந்தாலும் சரி நீங்கள் இந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸை ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா DaVinci Resolve. இந்த சாஃப்ட்வேர் வந்து எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ்ல, மேக் ஓஎஸ்ல, லினக்ஸ்லாம் யூஸ் ஆகும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து பெஸ்ட் ஃபார் ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டிங் அண்ட் வீடியோ கலர் கிரேடிங். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா DaVinci Resolve வந்து கலர் கிரேடிங்க்கு ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த DaVinci Resolveோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு வீடியோ எடிட்டிங் டூல்ஸ்லாம் இருக்கும். லைக் கட்டு, ட்ரிம், ரிப்பிள் எடிட்லாம் இருக்கும். ட்ரிம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா T ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இந்த கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ்லாம் நீங்கள் கூகுள்லேயே கற்றுக்கலாம். விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் நீங்க ஃபியூஷன் டேப்ல பண்ணிக்க முடியும். அண்ட் மோஷன் கிராஃபிக்ஸும் பண்ண முடியும். மேஜிக் டூல்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒன் கிளிக்லேயே நீங்க வந்து உங்க பேக்ரவுண்டை டிரான்ஸ்பரண்டா மாத்திக்க முடியும். பட் அது வந்து ப்ரோ வெர்ஷன்ல மட்டும்தான் அவைலபிள் இருக்கு, பேசிக் வெர்ஷன்ல இல்லை. ஸோ ஃபேர்லைட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் மூலமா வீடியோவில் இருக்கிற ஆடியோ வந்து ஹை குவாலிட்டியில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா Capcut. இந்த சாஃப்ட்வேரை எந்தெந்த பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸில், மேக் ஓஎஸ்ல, ஆண்ட்ராய்டில், iOSலலாம் யூஸ் பண்ணலாம். Capcut சாஃப்ட்வேர் வந்து இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் VPN யூஸ் பண்ணி இந்த சாஃப்ட்வேரில் வீடியோ எடிட்டிங் பண்ணிக்க முடியும். மொபைலில் வந்து Capcut அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா VPN ஆன் பண்ணி வச்சுட்டு ப்ளே ஸ்டோர்க்குள்ளே போய் உங்கள் அக்கௌண்ட்டோட கண்ட்ரியை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அண்ட் பின்கோடையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் Capcut அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். Capcutல வந்து ப்ரோ வெர்ஷனும் இருக்கும். ப்ரோ வெர்ஷன் எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு என்கிட்ட. VPNல போயிட்டு நீங்கள் வந்து மல்டிபிள் லொக்கேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ பர்டிகுலர் லொக்கேஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணும் போது Capcutல இந்த ப்ரோ வெர்ஷன் அப்படிங்கிற சிக்னேச்சர் வந்து இருக்காது. வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா HitFlim Express. இந்த சாஃப்ட்வேர் வந்து எந்தெந்த பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அண்ட் மேக் ஓஎஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த சாஃப்ட்வேரோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அனிமேஷன்லாம் நீங்கள் நிறைய கிரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸும் கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த சாஃப்ட்வேர்ல ஓவர் 400+ ப்ரீசெட்ஸும் அண்ட் வீடியோ எஃபெக்ட்ஸும் இருக்கு. இந்த சாஃப்ட்வேர்ல பாம் எக்ஸ்ப்ளோஷன் எஃபெக்ட் அண்ட் கிரீன் ஸ்கிரீன் எஃபெக்ட் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த சாஃப்ட்வேரோட வீடியோ டியூட்டோரியல்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட HitFlim வெப்சைட்லயே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ரீ கோர்சஸ் டு லேர்ன் வீடியோ எடிட்டிங். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கிளாஸ் சென்ட்ரல். இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா மோர் தென் 2000+ வீடியோ எடிட்டிங் டியூட்டோரியல்ஸ் இருக்கும். ஃப்ரம் பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும். இந்த வெப்சைட்ல மோஸ்டா Capcut ட்ரெண்டிங் வீடியோ எடிட்டிங் டியூட்டோரியல் பத்திலாம் கத்துக்க முடியும். இன்ஸ்டன்ட் பேக்ரவுண்ட் ரிமூவல், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், 3D கம்போசிஷன் பத்திலாம் கத்துக்க முடியும். பாத்தீங்கன்னா SkillShare. இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா Adobe Premiere Pro CC எசென்ஷியல் ட்ரைனிங் எல்லாம் இருக்கும். நீங்க Adobe Premiere Pro சாஃப்ட்வேர் பத்தி நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கோர்ஸ் எடுத்து நீங்க லேர்ன் பண்ணலாம். என்னென்னலாம் கத்துப்பீங்கன்னா டெக்ஸ்ட், அனிமேஷன், மோஷன், GFX, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், இது மட்டும் இல்லாம கலர் கரெக்ஷன், கலர் பேலன்சிங் அண்ட் அமேசிங் வீடியோ டிரான்சிஷன்லாம் எப்படி கிரியேட் பண்றது இந்த Adobe Premiere Proல அப்படிங்கறத பத்திலாம் கத்துப்பீங்க. கோர்ஸ்ல நீங்க மினி ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அசைன்மெண்ட்லாம் பண்ணுவீங்க. உங்க போர்ட்ஃபோலியோல நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளா இருக்கும்.
தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா Alison. இந்த வெப்சைட்ல Capcut வீடியோ எடிட்டிங் மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்கு. இந்த கோர்ஸ்ல ஸ்லிப் கட், கீ ஃப்ரேமிங், அனிமேஷன்ஸ் பத்திலாம் கத்துக்க முடியும். கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட்ல வந்து நீங்க 80% எடுத்து பாஸ் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் தருவாங்க. இந்த ஃப்ரீ வீடியோ எடிட்டிங் கோர்ஸஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெஸ்ட் யூடியூப் சேனல் டு லேர்ன் வீடியோ எடிட்டிங் பாத்தீங்கன்னா மிஸ்டர் அலெக்ஸ் டெக். இந்த யூடியூப் சேனல்ல அலெக்ஸ் வந்து DaVinci Resolve சாஃப்ட்வேர்ல பிகினர் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எப்படி வீடியோ எடிட் பண்றது அப்படிங்கறத பத்தி சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம எப்படி வந்து எடிட்டிங்ல குயிக்கா டைம் சேவ் பண்ணலாம் அண்ட் DaVinci Resolveல இருக்கிற நியூ ஃபீச்சர்ஸ் பத்திலாம் சொல்லுவாரு. இது மட்டும் இல்லாம DaVinci Resolveல கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் பத்திலாம் சொல்லுவாரு. லைக் ட்ரிம்னா T யூஸ் பண்ணும் அந்த மாதிரி. ஃபிலிம்ல எல்லாம் எப்படி கலர் கிரேட் பண்றாங்க மூவிஸ்க்கு, ஸோ அந்த மாதிரி எப்படி உங்க வீடியோஸ்க்கு கலர் கிரேட் பண்றது அப்படிங்கறத பத்திலாம் சொல்லுவாரு. செகண்ட் பாத்தீங்கன்னா லேர்ன் கலர் கிரேடிங். இந்த சேனல்ல வந்து பேசிக்ஸ் ஆஃப் DaVinci Resolve பத்தி சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன டேப் எதுக்கு யூஸ் பண்றோங்கிறத பத்தி சொல்லுவாங்க. லைக் மீடியா டேப், எடிட் டேப், கட் டேப், ஃபியூஷன் டேப், கலர் ஃபேர் லைக் கலர் கிரேடிங் டேப் அண்ட் எக்ஸ்போர்ட் டேப்ல இதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பத்திலாம் சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாம ப்ராக்டிக்கல் டுட்டோரியல்ஸ் ஃபார் கலர் கிரேடிங்க்கு. நீங்க ஒரு வீடியோவை கலர் கிரேட் பண்றீங்க அப்படின்னா உங்க ஸ்கின்னும் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ எப்படி ஸ்கின் மட்டும் நேச்சுரல் கலர்ல கொண்டு வரலாம், கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்திலாம் கத்துப்பீங்க. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபிலிம் ராயட். ஸோ இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு மூவில நீங்க பாக்குற ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், டிரான்சிஷன்ஸை எப்படி நம்ம வீடியோல கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்திலாம் சொல்லுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இந்த யூடியூப் சேனல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியல்ஸ் ஃபார் கிரியேட்டிங் ஹாலிவுட் ஸ்டைல் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸை வந்து நம்ம வீடியோல எப்படி கிரியேட் பண்றது, லைக் ஹண்டட் ஹவுஸ் மாதிரி, ஹாஸ்பிட்டல் ரூம் மாதிரி, கோஸ்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து எப்படி வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்திலாம் கத்துப்பீங்க. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீ கிடையாது, அது ஒரு பெய்டு சாஃப்ட்வேர். நீங்க மந்த்லி 733 வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இந்த யூடியூப் சேனல்ஸோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோல ஃப்ரீ வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ், ஃப்ரீ வீடியோ எடிட்டிங் கோர்சஸ், வீடியோ எடிட்டிங் கத்துக்கிறதுக்கான யூடியூப் சேனல்ஸ் பத்திலாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்னு ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.